Hello guys, welcome to our channel of Piece of Banana. இன்னைக்கு நம்ம ஃப்ரீ ஃபயர் கேம் பிளேல ஆட போகிறோம். ஒரு சின்ன லைக்கும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் போதும். நானும் என் ஃப்ரெண்டும் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, மை பெஸ்ட் ப்ரோ. நானும் அவனும் டியோ விசஸ் ஸ்குவாடு போயிருந்தோம். இங்கே நாங்கள் பீக்கில் இறங்கி சம்பவம் பண்ணலான்ட்டு இருந்தோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மை கோல் இஸ் டு ரீச் ஜஸ்ட் 1K. அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, நான் இப்போ இறங்கிடுவேன். இறங்கினோடனே ஒருத்தன் அடிப்பான், பார்க்கணும், டென்ஷனாக வரும். நான் அவனை எட்டி எட்டி பார்த்துட்டு மெடிக்கிட்டு ஒரே ஒரு மெடிக்கிட்டு வச்சு என்ன பண்ணுறேன், என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான், ஏல இந்த சைடு வா, என் கூட நில்லு அப்படின்னா. சரி, நான் இங்கே போகலான்னு பார்த்தேன். ஃபேமஸ் கிடச்சிது என்கிட்ட. சரி, நம்ம இப்போ போயிட்டுருப்போம். என் ஃப்ரெண்டு முன்னாடி தான் போயிட்டுருந்தேன். ஓகே பேக்கு கிடச்சிட்டு இப்போ இந்த கிரேட்டை ஓப்பன் பண்ணால் ஒரு A94 வேறு வெஸ்ட்லாம் கிடச்சிது. வேறு MP40 கிடச்சிது. எப்பா, எனக்கு சை ஆஃப் ரிலீஃபாக இருந்துச்சு. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், என்கிட்ட UAV கிடச்சிது. சரி, அந்த UAVயை போட்டு பார்த்தேன். ஒரு 2 பேர் இருந்தாங்க. இந்த 3 பேர் இருக்கான்ல, ஆனால் 2 பேர் தான் என் க்ளோஸில் இருந்தாங்க. சரி, அங்கே என் ஃப்ரெண்டு அவங்கள பார்க்காம போயிட்டான். இங்கே பார்த்தோன்னே ஒருத்தனுக்கு செல்லுன்னு விழுந்துடும், இன்னொருத்தனுக்கு 99 இப்படி வந்துடும். ஓசிக்கில் அங்கே பார்த்தீங்களா, அந்த கில்லை அங்கே சாண்டினை போட்டு ஒருத்தன் ஓசிக்கில் அடிச்சிருவான். நானும் இப்போ செத்துருவேன். செத்துடுறா நானும் இன்னும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். பின்னாடியே வந்து அடிச்சிட்டான். என்னை ரிவே பண்ணலான்னு பார்த்தான், அதுக்குள்ளே என்னோடய MP40 தூக்கிட்டான். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ரொம்ப வருத்தமாக இருக்குது மக்களே. இப்போ பார்த்துக்கலாம். நான் சொன்னேன், ஏல அங்கே நிற்காத, ஒருத்தன் கிலோமீட்ரு போடுறான், ஓடிடு. அவன்கிட்ட AK-47 ட்ராகன் இது வச்சுருக்கான், ஈவோ. சரி, சுற்றி போ, அவன் கண்ணில் பேராத அப்படின்னு. அடுத்த அங்கே பார்த்துட்டேன், நான் தான் சொல்லிகிட்டு இருந்தேன். அவன் ஒன்றும் பார்க்கல. அவனோட நிக்நேம் கண்ணாடி. ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, அங்கே இருக்கான், அழுத்தி பிடின்னேன். டீம் வைப் பண்ணிட்டான். நான் 2 கில் அடிச்சிருக்கான். அது எப்படி டீம் வைப் ஆகணும்னு தெரியலை. ஓகே, என்னை ரிவே பண்ணுன்னு கத்திட்டே கிடந்தேன், ரிவே பண்ணி விட்டுட்டான். ரொம்ப நல்ல பையன் ஃப்ரெண்ட்ஸ். ஹீ இஸ் மை பெஸ்ட் ப்ரோ. ஓகே, ப்ரோ கூட இறங்கிட்டோம். மேலே இறங்கலான்னு பார்த்தேன், வேண்டாம், நான் ஃப்ரெண்டு கூடயே போயிடலான்னு சொல்லிட்டு போயிட்டேன். இறங்கினோன்னே இந்த ஒரு புல்லட்டு கன்று கிடச்சிரும். வேறு UMP புல்லட்டே இல்லாமல் இருக்கும். எனக்கு அந்த ஒரு புல்லட்டு கன்று பிடிக்காது, எரிச்சலாக வரும். அதனால் அந்த ஒரு புல்லட்டு கண்ணை A94 மாற்றிடுவேன். ஓகேவா, A94 போனால் இங்கே வெஸ்ட்டு கிடச்சிரும். அதை எடுத்துகிட்டு இப்போ M14 லெவல் இது ஒன்று எடுப்பேன். அடுத்து நான் ஒரு கோமாளி மாதிரி ஒரு வேலை பண்ணுவேன், பார்ப்பீங்களா. M14 2 ஆக்கிடுவேனா லெவலு. அடுத்து போய் எடுப்பேன். எடுத்து கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா AK எடுப்பேன். பாருங்களேன், வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, AK எனக்கு இந்த ஸ்கின்னு கிடக்கும். இந்த ஸ்கின் எனக்கு பிடிச்ச ஸ்கின்னு. ரொம்ப ஓல்டு டேஸ்ட்டு தான் இருக்கும் அப்படின்னு நான் பீத்த மாட்டேன். இங்கே ஆமோலாம் பொறுக்கிட்டு கிடந்தேன். என்கிட்ட ஸ்கோப்பு இல்லை. சரி, ஸ்கோப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமோலாம் எடுத்து சரி அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஒருத்தன் அலேக்கா அங்கே நின்றுட்டு இருந்தான். சரி, போட்டு முடிச்சிருவோமேனு முடிச்சிட்டேன். ஓகே, முடிச்சிட்டேன். நான் ஒரு இது எடுக்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே என் ஃப்ரெண்டு, நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் வா அப்படின்னா. என் ஃப்ரெண்டு பேர் பிரபா, அவன் ஃபுல் நேம் சொல்ல மாட்டேன். அவன் வந்துட்டான், ஆட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டான். ஃபீஸ் 500 வெளியே போடணா அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, அதெல்லாம் விடு. ஓகே, போகலாம். டிங் 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 டிங். இப்போ என் லூட்டை போய் பொறுக்குவான் பாருங்களேன். என்ன பொறுக்கலை, ஐயோ, அவுட் ஆஃப் ஸ்கிரிப்ட் மக்களே, மறந்துடுங்க. சரி பக்கம். ஓகே, ஏறல அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டான். இந்த இடத்த கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த இடத்துல தான் லாஸ்ட் ஜோன் வரும். லாஸ்ட் ஜோன் அந்த இடத்துல தான் இருக்கும். லாஸ்ட் ஜோனில் தரமான செய்கை பண்ணுவேன். இப்போதைக்கு நான் 1 கிலோ தான் பண்ணியிருப்பேன். லாஸ்ட் இதில் பாருங்கள், கொளுத்திடுவோம் போட்டு எல்லாவனையும். சார்ஜ் வேறு கம்மியாக தான் இருக்குது மக்களே. அப்போமா தூக்கி காமிப்பேன், எதுவும் பண்ணிடாதீங்க.
தொகுதி காமிக்கிறேன் தான் அப்படி இல்லை. எவ்வளோ அவுட் ஆஃப் மைண்டாக போகுது எல்லாம். வெரி பேடு மக்களே, வெரி பேடு. இந்த இடத்துல தான் லாஸ்ட் ஜோன் போடுவான், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, குதிச்சிடுறேன். குதிச்சு காயின் எடுப்பேன். காயின் எடுத்துகிட்டு திரும்பவும் காயின் எடுப்பேன். இங்கே மெடிக்கிட்டு கிடக்கும், மெடிக்கிட்டு தூக்கலான்னு பார்ப்பேன். அவுட் ஆஃப் ஸ்பேஸ், அதெல்லாம் தூக்கிடுவேன். நம்ம தான், எப்போவுமே நம்ம தான் ப்ரோ, எப்போவுமே நம்ம தான். சரி, என்ன வெட்டுது? ஐயோ சோழி முடிச்சு. அங்கே ஒருத்தர் ரிவ்யூ பண்ணுறான், போன்னு கத்திக்கிட்டே கிடந்தேன். அடுத்து அமுக்கி பார்த்தா என்ன எக்ஸிட் ஆக்கி விட்டுட்டு, சரி நான் மைக்கில் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீ அந்த சைடு போ, நான் என் சைடு பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஓசிக்கில் அடிச்சிடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு மண்டையில் ஒரு பிளான். அழுத்திட்டேன் போடு ஓசிக்கில் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் நினைக்க மாட்டேன். பிகாஸ் இட் இஸ் நாட் ஓசிக்கில் ப்ரோ. நான் ஓசிக்கில்லே கிடையாது மேன். நல்லா உருட்டாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஏன் லூட்டை பொறுக்கிட்டு இருக்கான், லாசமாக போகிறவன். ஏன் லூட்டு தான் கிடச்சிதாடா உனக்கு. சரி, நம்ம லூட்டை பொறுப்போம். ஐயா பேட்டு, பேன் கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன், கடைசியில் பேன் கிடைக்கலை. ஓகே, மை மாம் இஸ் ஹியர் இன்ட்ரப்டிங் மீ. ஓகே, வண்டி எடுத்துகிட்டு போகலாம். டிங் 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 டிங். நெக்ஸ்ட்டு மேப்பில் திரும்பவும் பார்ப்பேன், நோட் விடுவேன். மேப்பில் பார்ப்பேன். மேப்பில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இந்த யூஏவி கிட்டே போனோன்னே எனிமி காமிக்குதோ இல்லையா, அந்த சைபர் ஆட்ரப்பை காமிச்சிட்டு சரி அங்கே போய் கும்மி அடிக்கலான்னு சொல்லி கும்மி அடிக்க போயாச்சு. அங்கே எத்தனை பேர், ஒருத்தன் தான் இருக்கான்னு நினச்சி நானும் என் ஃப்ரெண்டு சொன்னால், இல்லை நானே போய் பார்த்துக்கிறேன், நீங்கள் என்னால பேக்கப் கொடுன்னு. நான் டேமேஜ் கொடுத்துட்டேன். டேமேஜ் கொடுத்தோன்னே சொன்னேன், இல்லை கம்மியான ஹெச்பி தான் இருக்கும், போய் அடிச்சு அவன் ஒருத்தனை போட்டான், இன்னொருத்தனை அடிக்க அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தான். சரி, அவனுக்காக அந்த கீழே முடிச்சு விட்டேன். ஓகே, நான் இங்கே வெட்டி பார்த்தேன். திடீர்னு எனக்கு ஏஸ் அசிஸ்டன்ட் காமிச்சிது. அப்படின்னா என்னென்னு எனக்கு தெரியலை, ஏஸ் அசிஸ்டன்ட் காமிச்சிது. நானும் இங்கே இதை ஃபுல்லாக சைபர் ஆடுறப்ப முடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வண்டியில் ஏறுறா அப்படின்னு சொன்னான். சரி, வண்டியிலையும் ஏறிட்டேன். இல்லை என்ன ஏறல, சரி ஏறிட்டேன். இல்லை ஏறல, ஏறிட்டேன், இப்போ ஏறிவான். ஓகே, ஏறிட்டேன். அடுத்து அங்கே ஜீப்பு கிடக்கு, நான் ஜீப்பில் ஏறிக்கிறேன்னா, சரி ஜீப்பில் ஏறிக்கோ, நானும் ஏறுறேன்னு. நான் இல்லை நீ கில்லே அடிக்கலை, நீ இறங்கு, நீ வேணால் வேறு ஏதாச்சும் ஒரு வண்டி எடுத்துக்கோ அப்படின்னா. அப்போ தான் நான் வந்து அந்த ஆட்டோ இருக்குது, அந்த ஆட்டோ எடுத்துகிட்டு ஓடலான்னு. சரி, நானும் இந்தியன் ஆட்டோ வச்சுருக்கேன், ஸ்கின்னு. இப்போ பாருங்கள், ரிக்ஷா டடன் டடன் டுக் 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 டுக். உங்களுக்கு இது பின்னாடி நம்பர் பிளேட் காமிக்குதா? எனக்கு காமிக்குது. நம்பர் பிளேட்டு எல்லா வண்டியிலையும் இல்லை, ஸ்கின்னில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அந்த ஓல்டு மெமரிஸை மறக்கவே முடியாது. அங்கே ஒருத்தர் இருக்கான்னு சொல்லிட்டு வண்டியை திருப்புவேன், நானும் என் ஃப்ரெண்டும் வண்டியை திருப்பிட்டு ஓட்டுவேன். பார்க்கணும் ஓட்டம் டடன் டடன். நம்ம தான் லாஸ்ட்டு சொல்ல, நம்ம தான் எல்லாவனையும் அடிக்கணும்னு போட்டேன். இது வந்து டியோ விசஸ் ஸ்குவாடு மேட்ச்சு. ஆனால் ஒரு போன மேட்ச் போட்டேன், டியோ விசஸ் டியோ தான். அந்த பிஆர் டியோ விசஸ் டியோ போட்டதில் பூயாவும் அடிச்சிட்டோம். என் ஃப்ரெண்டு சொன்னேன், இல்லை அதெல்லாம் போகாது, ரீச் வராது, டியோ விசஸ் ஸ்குவாடு போடு, நம்ம தான் எப்போவுமே நம்ம தான் அப்படின்னு சொல்லலாம். நானே சொல்கிறேன். இங்கே ஒருத்தனை முடிச்சிட்டேன். அடுத்து அருவாள் எடுத்து வெட்டிடுவேன். டோமேல் கிறுக்கு. என்ன செட்டிங்ஸ் வரலை தெரியுமா? இந்த ஸ்கில் இருக்கிற இடத்துல டிமிட்ரியை போட்டுருவேனா, டிமிட்ரியை போட்டு அடுத்து திரும்ப ஆட்டோவில் ஏறிடுவேன். ஏன்னா டிமிட்ரி இருக்கிற இடமும் ஆட்டோ இருக்கிற ட்ரைவ் கொடுக்குற இடமும் ஒரே இடம். இப்போ ஹெட்டு விழுவும், பார்க்கணும், டக்கு டக்குன்னு விழுவும். அப்படி 3 கில் அடிச்சிட்டேன். அங்கே நான் ஒரு சண்டே போயிட்டுருக்கோம். சண்டே போய்ட்டு இருந்துச்சு. சரி, அழுத்திட்டே கிடந்தேன். டக்குன்னு எங்கேருந்து அடித்தான்னு தெரியல, ஹேக்கர் மாதிரி வந்து அடிச்சிட்டான். என் ஃப்ரெண்டுகிட்ட இங்கே தான் இருக்கேன்னு கண்டாத கத்துறேன். அவன் இருக்கு மாதிரி இந்த லான்ச் பேடை போட்டு ஏறுவான் பாருங்கள். இத்தினோண்டு இடத்துக்கு லான்ச் பேடை போட்டு குதிச்சு வருவான். இல்லை க்ளோவால் போடுன்னா க்ளோவால் போடாமல் அப்படியே வச்சுருந்தேன். நானும் க்ளோவால் எரிவே பண்ணி க்ளோவால் போட்டு நல்ல வேலை 3 சூப்பர் மடி இருந்துச்சு. தப்பிச்சேன்டா சாமின்னு சொல்லி எடுத்துகிட்டு இங்கே நின்னேன். அடுத்து இந்த இடத்துல கிறுக்கு மாதிரி வேலை பண்ணியிருப்பேன். இந்த வண்டியில் ட்ரைவுன்னு கொடுத்தா கூட அந்த க்ளோவால் வெடிச்சிருக்கும். என் ஃப்ரெண்டு சொன்ன, ஏல அந்த வண்டி மேலே ஏறி அடிப்போம். கடைசியில் பார்த்தா ஓசிக்கில் எடுத்துட்டான்.
வெறுப்பு ஏறிட்டு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வெறுப்பு ஃப்ரெண்ட்ஸ். இது ஜஸ்ட்டு சீப்பு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் அங்கே எவனாச்சும் இருப்பான் சுற்றி க்ளோவால் போட்டு கிடக்கான்னு நினச்சி போனேன். பார்த்தேன் என்ன நடக்கும்னு தெரியுமா? இப்படி தான் நடக்கும். ஸோ டோன்ட் ட்ரஸ்ட் எனிபடி, ட்ரஸ்ட் காட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சரி வண்டியை திருப்பிட்டு இந்த வண்டி ஸ்பீடாக போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கத்திக்கிட்டே கிடந்த. எவனும் கேட்கல. அடுத்து குதிச்சு இந்த ஜீப் எடுத்துட்டேன். மக்களே கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, எனக்கு சப்ஸ்கிரைபர் இல்லை, இருந்தாலும் நான் மக்களே தான் சொல்லுவேன். பிகாஸ் ஐ லவ் மை சப்ஸ்கிரைபர்ஸ். நீங்கள் எவ்வளோ தான் எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் சரி, நான் 1 கூப்பிட்டாலும் சரி, நான் கத்தவும் மாட்டேன், கிறுக்கவும் மாட்டேன். ஏன்னா கிறுப்பேன். சரி, நீங்கள் எவ்வளோ தான் ரெக்வஸ்ட் கொடுங்க, நான் என் பாட்டு கொடுப்பேன். என் ஐடி நேம் கூட மேலே தான் காமிக்கி. ஓகே, நம்ம தான் எவ்வளோ ரெக்வஸ்ட் வேணாலும் கொடுத்து தொலைங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஐ லவ் ஆல் ஆஃப் யூ கைஸ். ஓகே, நான் வந்து MP40 வச்சு லாங் ரேஞ்சில் அடிக்கிடுவேன். எனக்கு என்ன டவுட்னா, அங்கே பாருங்களேன், அந்த எனிமி கிட்டக்கு தானே இருக்கான். MP40 வச்சு அடித்தா ஏன் 5-5ன்னு போகுது? அதான் AK எடுத்தேன். AK எடுத்து அடித்தாங்க, ஆக வச்சு அழுத்திட்டு இருந்தான். டீம் வைப் அவுட்டு. எப்பட்றா இப்போ பாருங்கள் 5 கில் அடிச்சிருப்பேன். டட இப்போ லாஸ்ட்டு ஜோன் போடுவான் பாருங்களேன். இப்போ ஜோன் வர வர நான் லூட் அடிச்சுட்டு கிடப்பேன். இப்போ ஜோன் வந்துடும், நானே இப்போ ஓடிடுவேன். டடக் 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 டடக். இந்த க்ளோவால் எங்கே திரும்ப எனக்கு கிடச்சிது? க்ளோவால், இந்த பேட்டு, ஒரு ஹைப்பர் புக்கு. அந்த ஹைப்பர் புக்கு பேர் இதோ ஃப்ராஸ்ட்டு ஃபயர் ஹைப்பர் புக்கு. வேறு இன்னொன்று கிடச்சிது, கேலக்ஸி ஹைப்பர் புக்கு. 2 ஹைப்பர் புக் என்ட்ரன்ஸ். ஆனால் முன்னாடி ஒரு ஐடி வச்சுருந்தேன் கைஸ், அது 7 இயர்ஸ் சொல்லிட்டு எல்லாம் புட்டுக்கிட்டு போயிடுச்சு தெரியுமா? இது எதுவும் எந்த பாட்டுன்னு தெரியுமா? எங்கள் அம்மா சமைக்கும்போது பாட்டு கேட்டுகிட்டே தான். என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன், இந்த வீட்டில் எவனாச்சும் இருப்பேன், அவன் அங்கெல்லாம் எவனும் இருக்க மாட்டான். இப்போ பாருங்கண்ணா, ஒருத்தனுக்கு விழும் டடக் டடக்குன்னு. ஒருத்தன் காலியா, இப்போ இன்னொருத்தன் வருவான், இன்னொருத்தனும் காலியா, ஏடே 3 பேர். அடுத்து சரியான ஒருத்தன் டேமேஜ் கொடுப்பான் பாருங்களேன். பாருங்கள் எத்தனை 10 வச்சு மேலே இருப்பேன். ஷீல்டு போட்டப்போ தலையே காமிக்கலை. சரி, நம்ம சூப்பர் மெடியை போடும். இப்போது 2வது சூப்பர் மெடி போட்டுருவேனா? எனக்கு பின்னாடி ஒருத்தர் இருப்பான், அதான் என்ன இது பார்க்க முடியல. சரி, இப்போ கொஞ்ச நேரத்தில் வீடியோவும் முடிஞ்சிடும். அங்கே ஒருத்தன் எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பான், நான் இது ஸ்கோப் உள்ளல. அடுத்து என் ஃப்ரெண்டு போய் ரஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனான், நானும் நாக் பண்ணிட்டேன். எப்படி இப்போ பாருங்கள் 7 கிலோ வந்துட்டா, மேலே வேறு இந்த பேட்ரி சேவர் மோடுன்னு. இப்போ லாஸ்ட் இது என் ஃப்ரெண்டு இப்போ நாக் ஆயிடுவான். எவனோ ஒருத்தன் அடிச்சு கத்துவான் பார்க்கணும். அவன் நாக்கானதுக்கப்புறம் இங்கே வாழன்னு கத்துவான். சரி, இந்த வீடியோவும் முடிய போகுது. ஓகே, பாய் நண்பர்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.